இன்றைய தினம் தெல்லிப்பளையில் மதுபான சாலைகள் திறப்பது தொடர்பான அனுமதிகள் இந்த பகுதியில் வழங்கப்பட்டது தொடர்பாக பொதுமக்கள் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1500 பேர் வசனம் இட்ட ஒரு மனு ஒன்று பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை திறப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக. இந்த நிலை எங்களுக்கு மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலையாக இருக்கின்றது. குறிப்பிட்ட காலத்தில் கிளிநொச்சியிலும் தற்போது இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் பல மதுபான சாலைகள் திறக்கப்படுவது மிக கவலைக்கிடமான ஒரு விடயம். தங்களுடைய பகுதிகளில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பது தொடர்பாக இங்கே இருக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித ஒரு கருத்து தெரிவிப்பதற்கும் சந்தர்ப்பம் இல்லாமல் உள்ளது. பிரதிநிதிகளுக்கும் இது தெரியுதோ தெரியலையோ தொடர்பாக ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. அப்போ இதில் இன்னொரு பக்கம் நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேண்டும். இதுக்கான காரணம் இங்கே இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடக்காமல், மாகாண சபை தேர்தல்கள் நடக்காமல் எல்லா முடிவுகளும் மத்தியஸ்தத்திலிருந்து நடக்கிறது இதில் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்துது. கட்டாயமாக ஏன் எங்களுக்கு உள்ளூராட்சி சபைகள் மற்றும் ஒரு மாகாண நிலையில் ஒரு அழகு வேண்டும் என்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். வேகமாக நாங்கள் அந்த கட்டமைப்புகளை மீள பெறுறதுக்காக ஒரு தற்காலிகமாகவது இதை மீள பெறுவதற்கான முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மதுபான சாலைகள் விடயத்தில் தெளிவாக விளங்குகிறது சென்ற அரசாங்கம் ஒரு திருவிளையாடலை நடத்திவிட்டது என்றால் அரசாங்கம் அதை கொடுத்துவிட்டு சென்று விட்டது. தற்போதைய சூழலில் பொதுமக்கள் இதை எதிர்க்கும் நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. போதை வஸ்து காரணமாக பிள்ளைகள் இளைஞர்கள் மிகுந்த சவால்கள் எதிர்கொள்கிற இந்த சூழலில் புதிதாக மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்குறதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம்.